அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் மீனராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025 ஆண்டு நடக்கவிருக்கும் மிக மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகளில் ஒன்று தாங்க சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சி சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறதுனால இதனுடைய தாக்கம் 7.5 சனி காலம் மற்றும் அஷ்டம சனி காலத்தில் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கு 7.5 சனி காலகட்டத்தில் இரண்டாவது கட்டமான ஜென்ம சனி துவங்கவிருக்கிறது. அதே சமயம் ஜென்ம சனி அப்படின்னு சொன்னாலே வாழ்க்கையில் நெருக்கடிகள் மட்டுமே இருக்கும், ஒவ்வொரு நாளும் சவாலாக இருக்கும் அப்படின்னு பலரும் தவறாக நினச்சிட்டு இருக்காங்க. மீன ராசிக்கு ஜென்ம சனியாக நடக்கக்கூடிய 2025 வருடம் சனிப்பெயர்ச்சி காலத்தில் பல நல்ல விஷயங்களும் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க. சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நடக்கக்கூடியது. இந்த சனிப்பெயர்ச்சியால் மீன ராசிக்கு விரய சனி முடிந்து ஜென்ம சனி துவங்க போகிறது. மீன ராசிக்கு ஜென்ம சனி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன மாதிரியான பாதகமான விளைவுகளை சனி பகவான் எந்த விஷயங்கள்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு 2025 வருடத்தில் நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதனைகளும் அதைவிட சோதனைகளும் அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இந்த காலம் தங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட சனி பகவானினுடைய பெயர்ச்சி ஜென்ம ராசிக்கு வர்றதுனால பல விதத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியை சேர்ந்தவங்க சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதாவது மீன ராசியினரை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் பெரிய மனக்கவலையை தரக்கூடியதாக அமையப்பெறும். தங்களுடைய புதிய சிந்தனை வியூகங்கள் மூலமாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க. அதே மாதிரி பல நேரங்களில் விரயங்களும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. நெருக்கமான குடும்ப உறுப்பினர்களிடையே பண விவகாரங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஆபத்தான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. தங்களை பொறுத்த வரைக்கும் மன நிறைவை இக்காலம் தருவது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். பல்வேறு கடினமான சூழ்நிலைகளில் உங்களுடைய திறமைகள் மூலமாக சாதகமான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதே சமயம் இந்த காலத்தில் திறமையை நிரூபிக்க நீங்கள் கடினமாக போராட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். உத்தியோகம் பணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்க பெறுங்க. புதிய வேலை மாற்றக்கூடிய யோசனைகளில் ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. ஜென்ம சனி நடக்க இருக்கிறதுனால நீங்கள் இருக்கும் இடத்துல உங்களுடைய திறனை நிரூபிக்க முயற்சி பண்ண பாருங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சாதகமான சூழலும் இருக்கும். உங்களுடைய செயலுக்கு மரியாதை கிடைத்தாலும் எதிர்பார்த்த முன்னேற்றமான லாபம் கிடைக்காத சூழல் இருக்க பெறலாம். வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியம். தொழில் நிமித்தமான பயணங்கள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்தில் சாதக பாதகங்களை அலைசி ஆராய்ந்து ஒற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது. கலை திறமையால் முன்னேற துடிக்கும் நபர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கப்பெறும். இருப்பினும் தங்களுடைய கடினமான செயல்பாடுகளுக்கு பாராட்டு விருது கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சில வேலைகள் முடிக்கிறதுல எளிமையான சூழல் இருக்கத்தான் செய்யும். அரசியலில் உள்ளவர்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் சமாளிக்க புத்திசாலித்தனத்துடன் செயல்பட பாருங்க.
மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த முடிவுகள் பெற கடின உழைப்பு தேவைப்படும். தங்களுடைய செயல்ல சுதந்திர தினத்தை விடுத்து சுறுசுறுப்புடன் செயல்படுவது அவசியமான ஒன்று. படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த ஆதரவு தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறலாம். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பருவகால நோய் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படலாம். பலதரப்பட்ட சிந்தனைகள் எப்போதுமே ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பராமரிக்கிறது அவசியம். அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துறது அவசியமாகிறது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது நாட்டம் கொள்ள வேண்டாம். ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 ஆண்டுகளாக தங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் பிற கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். குறிப்பாக மருத்துவ செலவுகள் மற்றும் வருமானத்தில் தடைகள் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எதிர்பாராத விரயங்கள் அப்படின்னு எக்கச்சக்கமான செலவுகள் தங்களுக்கு ஏற்பட்டு தங்களை வாட்டி எடுத்திருக்கும். விரய சனி காலம் முடிந்து ஜென்ம சனி துவங்கிறதுனால கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கணிசமாக குறையும். அப்படி இல்லைன்னா திடீர் விரயங்கள் ஏற்படாது. அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராசியில் அமரும் பொழுது ஜென்ம சனி காலம் துவங்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நெருக்கடிகள் தோன்றுவது அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா சனி பகவான் கடின உழைப்பு மற்றும் கர்ம பலன்களை தரக்கூடிய கிரகம். அந்த வகையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை அப்படி இல்லைன்னா வேலையை மாற வேண்டும் அப்படின்னு விரும்ப கொண்டவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கொண்ட வேலை கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்குமே வெவ்வேறு விதமான பலன்களை கொடுக்குங்க. ஜென்ம சனியாக கும்ப ராசிக்கும் மகர ராசிக்கும் கொடுத்த அதே பலன்களை மீன ராசிக்கும் கொடுக்காது அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசிக்கு வெளிநாட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய வகையில் சனிப்பெயர்ச்சி இருக்கப்பெறும். நீண்ட காலமாக வெளிநாடு அல்லது வேறு மாநிலத்தில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் எப்போது நடக்கும் என்பதற்கு குருபலன் பார்க்கிறது போலவே குரு பெயர்ச்சி சாதகமான காலம் இருக்கிறதா அப்படின்னு தெரிந்து கொள்வது போலவே ஜென்ம ராசியில் மற்றும் ஒரு சில இடங்களில் சனி பகவான் வரும் பொழுது கட்டாயமாக திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அப்படி இல்லைன்னா 30 வயதிற்கு மேலே திருமணம் ஆகாமல் ஏதோ ஒரு காரணத்தால் திருமணம் தாமதப்பட்டு கொண்டே இருக்கும் நபர்களுக்கும் மீன ராசியில் ஜென்ம சனி காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடைபெற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. அதே மாதிரி ஜென்ம சனி காலத்தில் எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு பலரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் முடிந்த பிறகு கடந்த சில ஆண்டுகளை நீங்கள் மீண்டும் பார்க்கும் பொழுது ஜென்ம சனி நடக்கும் காலத்தில் தான் வேலை மாற்றம், சொத்துக்கள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, திருமணம், குழந்தை அப்படின்னு வாழ்க்கை நிறைவாக மாறியிருக்கும். அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வரும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விதங்கள்லையும் முன்னேற்றத்திற்கான பாதையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. ஆனாலும் சில விஷயங்களில் கர்மத்திற்கு ஏற்றவாறு பலன்களை சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்பட பாருங்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் 3வது நபரை கண்மூடித்தனமாக
நம்புவதை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களையோ எதிர்கால திட்டங்களை பற்றியோ யாரிடத்திலையும் விவாதிக்க வேண்டாம். குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. பணம் விஷயத்திலையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குரிய பரிகாரம் ஜென்மசனி இந்த ஆண்டு தொடங்க இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் அடிக்கடி சென்று வாருங்க. குரு வழிபாடு தங்களை மேன்மைப்படுத்தும்.